ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் சேனலில் கேட்டதுக்கு அதிக கோல்டு சிஓக்கு தான் வந்திருந்தது. அண்டு எஸ், நெக்ஸ்ட் நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் பார்க்கும்போது மாஃபியா ஹஸ்பண்ட் பார்க்கலாம். அண்டு ஜேகே அண்ட் தயாங்க்கு தான் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. நான் அகெயின் வாட்ஸ்அப் சேனலில் ஓட்டிங்ஸ் வைக்கிறேன்டா. நெக்ஸ்ட்டு டிபிபி வேணுமா, அவர் ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டரோட எபிசோட் வேணுமான்னு. அது ரெண்டில் எதுவும் நீங்கள் அதுக்கு ஓட் பண்ணுங்கள், நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் எனக்கும் எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆகலாம். இப்போயுமே நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அப்போ எடுத்ததுமே ஜேகே அப்படியே அவனோட பைக்கில் செம்ம கெத்தாக இறங்குறான். அப்போ அவனோட அசிஸ்டண்ட், பாஸ் கார் என்னாச்சு, கார் என்னாச்சு பாஸ்? டேய், சிஓனா காரில் தான் வரணுமா என்ன? அப்படியே போர்ட்ரே பண்ணி வைக்காதீங்க. எனக்கு காரில் வரவும் பிடிக்கும், முக்கியமாக பைக்கில் வரவும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஓவர் ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு செம்ம கெத்து அப்படியே அவனோட பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ்குள்ளே போயிட்டுருக்கான். அப்போ அவனோட பிஏ பார்த்துட்டு, பாஸ் கெத்து தான் போங்க பா, என்னம்மா பைக் ஓட்டுறாரு, ப்ரோ ரைடராக இருப்பார் போலையே அப்படின்னு சிரிச்சுட்டே அவனும் ஜேகே பின்னாடி போகிறான். என்னாச்சு, கேண்டிடேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு தான் அப்ரூவ் பண்ணும் வந்துட்டாங்களா என்ன? பாஸ், அவங்க காலையில் 7 மணிலேருந்தே ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்? ஏதோ ஒன்று. அப்புறம் பாஸ், என்னடா? அது உங்கள் அத்தை பொண்ணு. டி, அவளை பற்றி பேசாத நான் சொல்லிகிட்ருக்கேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு பேசிகிட்ருக்க? பாஸ், அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவகிட்ட நான் எவ்வளோ டைம் சொல்கிறது வராதன்னு? அவள் அடங்கவே மாட்டாள்ல. அவங்க என்ன பாஸ் பண்ணுறது இப்போது? அவளை நான் தானே இன்டர்வியூ எடுக்கணும், நான் செலக்ட் பண்ண மாட்டேன். அது எப்படி பாஸ்? அவங்க எம்பிஏலாம் முடித்து எல்லா ஃபைல்ஸுமே கரெக்டாக வச்சுருக்காங்களே. கரெக்டாக வச்சுருந்தா நான் அவளை அப்ரூவ் பண்ணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ கிளம்பு அப்படின்னு அந்த கேண்டிடேட்ஸை க்ராஸ் பண்ணி போகிறான். அப்போ ஒயன், மாமா இது என்ன கோட் சூட்டில் இல்லாமல் ஒரு மாதிரி ஓவர் கோட் போட்டுட்டு உள்ளே போகுது? அச்சோ, என் மாமா எப்படி இருந்தாலும் அழகுதான், பைக்கில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் முடியல, ஹெல்மெட்டில் லைட்டாக நஞ்சு போயிட்டு சரி பண்ணிட்டு போயிட்டுருக்கு இப்போ அப்படின்னு அவனை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக ரசிக்கிறா. உன்னோட வீடியோவை தான் டெய்லி இன்ஸ்டாவில் பார்ப்பேன். எவ்வளோ அழகாக நீ பைக் ரைட் பண்ணுறது தெரியுமா? உனக்காக தான் படித்தேன் இந்த கம்பெனிக்கு வரணும்னு. எப்படியோ ஃபைனலி நீ அனௌன்ஸ் பண்ண தெரியுமா உன்னோட கம்பெனி வெப்சைட்டில் நியூவாக ட்ரைனிஸ் எடுக்கிறோன்னு. அப்போ எனக்கு வந்துச்சு ஒரு குஷி. அதுதான் மாமா, இப்போ வரைக்கும் நான் அப்படியே துள்ளி குதிச்சிட்ருக்கேன். நீ பேசாமல் போனா என்ன, நான் பேசத்தான் செய்வேன் அப்படின்னு அவளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இந்த சார் ஜங்குக், டேய் ஆண்டனி, சொல்லுங்கள் சார். வர சொல்கிறா தான் உன்னை வச்சுட்டு. டேய் மாமே, என்ன, நானும் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நடிச்சிட்டு தான் இருக்கேன். நீயும் என்ன ஒரு நாள் அமிதாபுங்கிற, ஒரு நாள் வாடா போடாங்கிற. என்ன அத்தை பொண்ணை பார்த்ததும் ஒரு மாதிரி குதூகலமாகுதோ? ஓ, நீ வர காண்டு மயிரை தாதடா. அவன் என்ன ஆட்டம் ஆட போகிறான்னு நானே யோசிச்சுட்ருக்கேன். எதுவுமே வேணான்னு தானே தள்ளி வந்துருக்கேன். அப்பங்காரன் அந்த பேச்சு பேசுவான். எனக்கு யாருமே வேணான்னு தான் நான் இப்படி வந்திருக்கேன். ஆனால் அவன் மட்டும் ஏன்டா நான் தான் வேணும்னு இப்படி வந்துட்டுருக்கா? பாஸே, தட் இஸ் கால்டு லவ்வே. என்ன லவோ? டேய், அவளை மட்டும் எப்படியாச்சும் வெயிட் பண்ண வச்சு இன்டர்வியூ முடிஞ்சாச்சு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு அனுப்பு போ. பாஸே, டேய் ஜேகே, இங்கே பாரு, நீ அவ்வளோ ஷார்ப்போ, அதை விட உன் அத்தை பொண்ணு ஷார்ப்பு. இப்படியே போய் நேரம் சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்படியா? முடிஞ்சிருச்சா? சரி, நான் கிளம்புறேன். அப்போ என் மாமாவை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறியா? என் மூஞ்சி மேலே 2 கொடுத்து ஒழுங்க மரியாதையே மாமனை பார்க்க விடும்பா. நீயாச்சும் அத்தை பொண்ணாச்சும்
பர்சனல் அசிஸ்டன்ட் தான், மாமா கிடையாது. ம் ஆண்டனி, நீ மாமா தான். ம் ஓ சை, இந்த ஃபேமிலிக்கு என்னென்ன எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு அவனும் சலிச்சுட்டு ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கூப்பிடுறான். அப்போ அவனும் அப்படியே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கான். லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல் ரொம்ப லிபரலாகவும் இல்லாமல் நார்மல் ஸ்டேட்டில் தான். அப்போ ஒயன் 5வது நம்பர் 4 உள்ள போயிருக்கா. அடுத்து மாமா தான் இன்டர்வியூ பண்ண போதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை தான் கூப்பிடும். நம்ம போயிட்டு ஜாலியாக மாமாவை பார்க்கலாமே. இன்னும் அந்த உதட்டில் உள்ள பியர்சிங்காக கிளட்டல, ரவுடி பை மாதிரி ஐப்ரோவில் போட்டிருக்கு. இப்போ புதுசாக ஒன்று குத்திருக்கு. இவனை வச்சுட்டு அப்போ 4th கேண்டிடேட்டையும் அப்படியே ஃபுல்லாக இன்டர்வியூ பண்ணி முடிக்கிறான். ஜேகே நெக்ஸ்ட்டு அவதான்டா வயனு, டேய் நம்ம 6 கூட்டு வா போ அப்படின்னு சொல்லவும் வெளியில் போய் ஆண்டனியும் நம்பர் 6 சார் உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ வயலில் எழுந்து அது எப்படி நம்பர் 4 நான் இருக்கும் போது எப்படி நம்பர் 6 கூப்பிடுவீங்க? அது சார் தான் கூப்பிட சொன்னாங்க. இருங்க உங்கள் சார்கிட்ட நான் பேசிக்கிறேன். நம்பர் 6 நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அவளை பிடிச்சி நல்லா ஷோல்டரை பிடிச்சி அந்த சீட்லேயே உட்கார வச்சுட்டு அப்படியே வெறுன்னு உள்ளே போகிறா. ஆண்டனியும் ஒயன் இப்போல்லாம் உள்ளே போகக்கூடாது, வெயிட் பண்ணுங்க, போகக்கூடாது, நீ தள்ளு அப்படின்னு ஆண்டனி ஒரு இடி இடிச்சிட்டு அவள் பாட்டுக்கு டேரெக்டாக உள்ளே போகிறா. அவளோட ஃபைல்ஸ்ன்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்போ வாக்கி டாக்கில் அப்படியே ஜேகே கிட்ட, டி ஜேகே அவள் உள்ளே தானே வந்துட்டுருக்கா, டி நான் என்ன சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்க, அவளை அப்படியே கூப்பிட்டு போ டி, சத்தியமாக அவளைக்கிட்ட நல்லா சமாளிக்கலாம் முடியாது, நீயே பார்த்துக்கூடா ஜேகே அப்படின்னு நான் அப்படியே வெளியில் நிற்கிறான். இப்போ வைன் அப்படியே உள்ளே வந்துட்டு, குட் மார்னிங் சார், நான் தான் நம்பர் 5. இப்போது நீங்கள் என்ன தான் இன்டர்வியூ பண்ணணும், ஆனால் வெளியில் நிற்கிற இந்த ஆண்டனி அது ஒரு முட்டைக்கோஸ் மண்டை, அது சொல்லுது நம்பர் 6 நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு. அது எப்படி லைன் பை லைன் நம்பர் வைஸ் தானே நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ பார்த்தா இப்போ நான் தானே வரணும். அது வந்து என்ன அது வந்து இது வந்துன்னு நீ சொல்லு மாமா, இப்போ நான் தானே வரணும். ஹோயன் இங்கே நான் உன் மாமாவை பேசிடலண்ணா, கிளம்புடி, அப்புறம் உனக்கு கேண்டிடேட்டை கூப்பிடுங்க. எதுக்கு? நான் உன்னோட தானே, இங்கே பாரு. ஹோயன் என்னை டென்ஷன் ஆக்காமல் கொஞ்சம் கிளம்புறியா? நான் டென்ஷன் ஆக்குறேண்ணா? நான் உன்னை என்ன டென்ஷன் ஆக்குறேன்? அப்போ நான் வேலைக்கு எடுத்துக்க மாட்டியா? உனக்காக தான் மாமா எம்ஏ எல்லாம் படிச்சு நான் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். ஃபார் யூ ஒன்லி. பாரு, இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேச கற்றுக்கிட்டேன், எல்லாமே பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேற. ஒரு 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கான உன்னோட லவ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல மாமா. இந்த மாதிரி நான் துரு பொண்ணு இப்படி சென்டிமெண்ட்டாக ஆக்காது. மாமா எங்க பாரு, நான் உன்னோட வயன், நீ என்னோட மாமா, நீ யாரை செலக்ட் பண்ணுற நானும் பார்த்துக்கட்டா? என்ன விளாண்டுட்ருக்கியா? இங்கே பாரு, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னா டே அண்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கும். சேல்ரி நான் அவ்வளோதான் தருவேன். நீ நைட் ஷிஃப்ட்டு சேர்த்து பார்த்த அப்படிங்கிறதுக்காக சேல்ரிலாம் ஏற்றி தந்துட்டு முடியாது. பரவாயில்ல, நீ எனக்கு ஒரு 5K இல்லை 2K இல்லை சேல்ரியே எனக்கு வேணாமாம்மா. சேல்ரி இல்லாமல் சர்வே பண்ணிடுவியா? எங்கே சேல்ரி இல்லாமல் சர்வே பண்ணுவா? ஆமாம், வள கொல்லுன்னு பேசாத, ஒழுங்கா நீங்கள் என்னை அப்பாயிண்ட் பண்ண. ஒரு CEO அப்ரோச் பண்ணுற விதம் அப்படி தானா? இப்படி வந்து கேட்டா நான் அப்ரோச் பண்ணி மயங்கிடலான்னு பார்த்தியா? அப்போ நீ மயங்கிட்டு தானே? உன்னை விட ரிச் ஃபிகரு சூப்பர் ஃபிகர்லாம் இங்கே சுற்றுறாளுங்க. எல்லாரும் எனக்கு கொக்கி போட்டுட்ருக்காளுங்க. அவளுங்கள யாராச்சும் ஒரு கொக்கியில் நான் மாட்டினாலும் என்னை தூக்கிட்டு போயிடுவாளுங்க. மாட்டுட்டா அப்போல்லாம் உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். மாமா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ ரொம்ப பேசுகிற. என்னதான் இப்போ உனக்கு பிரச்சனை? யாராச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் உனக்கு பிடிச்சது சரக்கு தானே, இங்கே பாரு அப்படின்னு அப்படியே ஒரு பாட்டில் எடுத்து வைக்கிறா.
என் வீக்னஸை நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காளே. ஏய் டேடி, ம் சரக்கு கொண்டு வந்து காட்டினா மயங்கிடுவேனா? அப்போ நான் என்ன தரேன்? என்னையே உனக்கு தரவா? ஒன்னே எனக்கு தர போறியா? எப்படி? டீ ஜங்குகா, அவன் உன்னை செம்மையாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கா. நீயும் அதை ஏற்ற மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்க. மூடிட்டு அவளை விட்டு வேற கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணு. எங்கள் ஒர்க்கே அதிகமாக இருக்குது, அதனால தான் ஃப்ரெஷர் அடிக்கிறோம். அவனுங்களுக்கு எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் பார்ப்பானுங்கன்னு. ஆனால் அவள் எதுக்கடா அவள் இங்கே வந்து ஆடிட்டுருக்கா அப்படின்னு அவனும் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் பேர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அவள் பக்கத்துலேயே ஒரு ஓரமாக நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. பார்க்குற மாமா, நீயும் எத்தனை பேர் தான் இப்படி எடுத்துகிட்டு இருக்கன்னு. ஐயோ எனக்கு காலெல்லாம் வலிக்குது. நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் அப்பன்ட்டு சொல்லி ஜீப் எடுத்துகிட்டு வர சொல்லு. ஜீப்பா? எங்கள் அப்பா எனக்காக ஃப்ளைட்டே விடுவார். அப்போ போய் உங்கள் அப்பன்ட்டு சொல்லு ஃப்ளைட் எடுத்துகிட்டு வர சொல்லி. சில பேர் சொல்கிறாங்கங்கிறதுக்காகலாம் நான் எங்கள் அப்பாவை அப்படி கஷ்டப்படுத்த மாட்டேன். அவங்க அப்பனை விட்டுட்டு வந்து அப்போயா மற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க? யாரை படுத்துன? உன்னை நான் கஷ்டப்படுத்துகிறேண்ணா? ஆமாம், என்னை கஷ்டப்படுத்துகிறேன். ஓ ஃபைன் மாமா, இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்ககிட்ட சுற்றி வரேன்ல, அதனாலேயோ என்னவோ உனக்கு நான் ரொம்ப சீப்பாக தெரியலாம். ஆனால் இப்போ ஒரு சேலஞ்ச். இந்த ஒயின் பண்ணுறா. இந்த ஆஃபீஸில் என்னென்ன ஒர்க் நடக்கும், ஒன் டே ஃபுல்லாக என்ன ஒர்க் ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னு போது கூட நான் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒன் டே எனக்கு நீ ஒர்க் கொடு. அந்த ஒர்க்கை நான் பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணிட்டேன்னா நான் இந்த கம்பெனியில் இருப்பேன். அட் தி சேம் டைம் அந்த ஒர்க்கை நீ முடியலைன்னா இந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டே இருக்கணும். புரியுதா? டீல். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளும் அப்படியே உள்ளே போகிறா. ஜங்குக்கு பார்க்குறான். பாரு, இவளுக்கு தான் ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்க தெரியாதுன்னு தெரியும்ல. அப்புறமும் என்னை அப்படியே ஒரு மாதிரி மயக்கிறதுக்காக ஹீல்ஸை போட்டு வந்துட்டுருக்கா. ஓ அப்படியே சில்க்கு, இன்னும் நான் சின்ன வயசில் வாங்கி கொடுத்த அந்த கொலுசை நீ கழட்டவே இல்லைல்ல? சின்ன வயசுலேயே உனக்கு பெரிய கொலுசாக வாங்கி தரேன்னு. ஆனால் நீ தான் வேணாம் மாமா, நான் ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கெலாம் வரும்போது அதை போட்டு வர முடியாது, எனக்கு அப்படியே நூல் மாதிரி குட்டியாக வாங்கி கொடு அப்படின்னா. அப்போ வாங்கி கொடுத்தது இப்போ வரையும் அகைன் பாலிஷ் பண்ணி போட்டுட்ருக்கல்ல. ஆனால் உன் காலுக்கு ரொம்ப அழகாக இருக்குடி. இவ வேற இப்படி வந்துட்டாலே நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. எப்போ பாரு இவன் என்ன பண்ணுறா, சாப்பிட்டாலா, சேஃபாக இருக்காளான்னு தான் பார்க்க முடியும். திருப்பி ஊருக்கே போனால் மேடம் போகவும் மாட்றா. ஜங்குகா இவளை வச்சுட்டு அப்போ அவளும் போயிட்டு மாமா என்ன நினைக்கிற, இந்த வயனா கொக்கா, இப்போ பாரு நான் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவளும் உட்காந்து தீவிரமாக பண்ணிகிட்ருக்கா. ஸோ இன்டர்வியூ மார்னிங் தான், அப்படி லஞ்ச் பிரேக்கும் ஆகுது. இப்போ எல்லா கேண்டிடேட்ஸையும் போக சொல்லிடுறான். லைக் ஒரு 3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கா லைக் ஹோல்டில். ஸோ ஒயன் ஒழுங்காக பண்ணலைன்னா அவங்கள ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கலான்னு. ஸோ எல்லாத்தையும் போக சொல்லிட்டு அப்படியே ஒயனையும் நேராக ஒரு கிளாஸ் டேபிள் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பான். அப்படியே பார்த்துட்ருக்கான். டேய் அவன் என்ன பண்ணுறான்னு பாரு. டேய் மச்சான், அவள் சும்மா தாண்டா இருக்கா. ஓ டேய் எதுவிடா வந்து இப்படி ஆடிட்டு இருக்கா? டேய் அவள் சும்மா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா. நீ போட்டு எதுவும் மண்டையில் ஏற்றிக்காதடா. அவெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுவான்னு தோணுது மச்சான் எனக்கு. பர்ஃபெக்டாக பண்ணிடுவாதான். அவள் கண்ணில் அந்த அடம் பிடிக்கிறத நான் பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து எதுக்காகவும் அடம் பிடிக்க மாட்டாடா. ஆனால் அவளுக்கு ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டானா அவள் கண்ணிலே தெரியும், அந்த பிடிக்கிற இடத்துலையும் தெரியும். இப்போ அதே மாதிரி அந்த கண்ணோட வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பாக ஆஃபீஸில் சேராமல் விட மாட்டா. டேய் அவளும் உங்ககிட்ட நெருங்கி வர்றா, நீ ஏன்டா அவளை விட்டு தள்ளி போகிற? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு மச்சான். ரொம்ப இடம் கொடுத்தோன்னா கண்டவனுங்க கண்டதும் பேசுவானுங்க. சும்மாவே மீடியாவில் அந்த ஸ்டெல்லா பொண்ணு வந்ததையே நான் அவளை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டானுங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம இருக்க ஃபீல்டு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சிம்பிளான ஒரு தப்பு பண்ணால் கூட வெளியில் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். அதுக்கு தான் மச்சான். ஓ டேய் புரியுது, சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் விட்டுடுறாங்க. லஞ்ச் பிரேக் ஆகியும் அவள் லஞ்சை சாப்பிட உட்காராம அப்படியே பண்ணிகிட்ருக்கா. டேய் ட்ராகனா
ஆ டே சொல்கிறேன் என்ன என்ன டி லஞ்ச் சாப்பிடாம என்னடா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா? நீ தானே சொன்ன இல்லைன்னா இந்த ஆஃபீஸ்லேருந்து போயிடணுன்னு, அதனால தான் பேய் மாதிரி உட்காந்து வேலை பார்க்குறடா உன் ஆள். இப்படி உட்காந்துட்டே இருக்கா, பின்னாடிலாம் வலிக்காதா? 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்ச நேரம் உட்காருவா, ஆமாம் பின்னாடி வலிக்குது அப்படின்னு என் மடியில் வந்து உட்காருவாடா, அப்போ தான் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன இப்போ போய் மடியை கொடுக்குறியா, உட்காந்துக்கிறட்டும், எரிச்சல கலப்பாதடா என்ன மோனே அப்படின்னு அவனும் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ வைனே பார்த்து நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கான். அவளோட மூக்கு லிப்ஸ்ன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இருக்கல்லடி. அந்த குட்டி மூக்கு அண்டு ஐலாஷ் தான் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை மேடம் மேக்கப் போட்டிருக்கீங்களோ, கண்ணமெல்லாம் அப்படியே பிங்கியாக இருக்கு. இருந்தாலும் நீ அழகுதான்டி, அழகுதான். இந்த 5 வருஷத்தில் ஒன்றை தவிர எனக்கு வேறு யாரையும் பார்க்கவும் தோணல, அவன் கூடயும் படிக்கணும்னு தோணல. ஏதோ பண்ணிட்டடி, வசியம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மாயக்காரி அப்படின்னு. லைக் அவனுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளோ லவ் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ லஞ்ச் பிரேக்கும் முடியுது. டேய் நான் ஆளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கல, வேணாம் மச்சான், ஒவ்வொரு டைம் அவளை நான் கேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது அவளுக்கு ஃபர்ஸ்ட் டே, அவளை எப்படி பார்த்துக்கிறாளோ அதை பொறுத்து தான். இனிமேல் ஒர்க்கில் நானும் போயிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அவனும் அப்படியே விட்டுறான். ஸோ லைக் அப்போயாச்சும் இந்த கம்பெனி விட்டு போயிடுவான்னு. ஆனால் அவள் ரொம்ப ஒரு மாதிரி லைக் ஸ்டபனாக இருக்கா, இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்னு. அப்போ எப்படியே நைட்டும் ஆகிடுது. ஜங்குக்கு எப்போதும் அவனோட அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டு அவனும் கிளம்பிடுவான். லைக் லேட் நைட் அந்தளவு யாரையும் ஒர்க் பண்ண வைக்க மாட்டான். பட் இந்த ரேர் கேஸ் ஏதாச்சும் ரொம்ப ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் ஒர்க்கர்ஸ் மேலே ப்ரெஷர் போடுவான். ஸோ இன்றைக்கு எல்லாத்தையும் அப்படி போக சொல்லிடுறான். ஒரு 8:30 போலேயே இப்படியே கொஞ்சம் டைமும் வாங்கிட்டு 9:30 ஆகிடுது. டேய் மச்சான் பசிக்குதுடா, அது சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி கொடு. டேய் எனக்கு ஷெஷ்வான் நூடுல்ஸ் தான் வேணும். டேய் என்னதையோ வாங்கி கொடு வா. ஆனால் அவன் இன்னும் ஒர்க் முடிக்கலன்னு நினைக்கிறேன்டா. அவன் என்ன கேட்டா, 1 டேக்குள்ளே முடிக்கிறேன்னு கேட்டால மச்சான், இரு முடிச்சுட்டு வருவா. இவளுக்காக நைட்டு உட்காந்துட்டு இருக்கவும் முடியாது, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு ஒயினை விட்டுட்டு போக மனசே இல்லாமல் அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஒயினை கிராஸ் பண்ணி போகும்போது, ஜங்குக் சார் எனக்கு 1 டே டைம் கேட்டேன்ல, 95% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு, இந்த அவுட்புட் மட்டும் பார்க்கணும், பார்த்துட்டு நானும் கிளம்பிடுவேன். ஸோ செக்யூரிட்டி லாக் பண்ணிக்குவாங்கல்ல? அவங்க லாக் பண்ணிக்குவாங்க. இப்போயும் சொல்கிறேன், இந்த வேலை கஷ்டம்டி, கிளம்பிருப்பாங்களா? உங்களுக்கு வேணால் அந்த வேலை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்தேன்ல, இது எனக்கு கஷ்டமாக தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்போ அவன் அப்படியே ஒயின இருக்க சேர் பக்கத்தில், அவள் காது பக்கத்தில் வந்து லைக் 2 பேரோட கண்ணும் அப்படியே உரசிக்குது. இப்பயும் சொல்கிறேன், போயிடுடி, எதுக்கு உட்காந்துட்ருக்க? இவ்வளோ கஷ்டப்படுறல, இவ்வளோ கஷ்டத்தையும் ஏன் அப்படி பொறுத்துட்ருக்கணும், சகிச்சிட்ருக்கணும்? அப்போ அவளும் அப்படியே திரும்பி லைக் ஜேகேவோட கண்ணத்து பக்கத்தில் அவளோட வாய் கொண்டு வந்து லிட்ரலி அவளோட லிப்ஸ் அப்படியே ஜேகேவோட சீக்ஸில் டச் ஆகுற மாதிரி போகுது. மாமா இப்பயும் நான் தான் சொல்கிறேன், நான் உன்னோட வயன், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் எப்படி அடம் பிடிப்பேன்னு தெரியும்ல. இப்போ நான் பிடிக்கிற அடம் உனக்காக, அப்போது எப்படி இருப்பேன்னு யோசிச்சுக்கோ. அதே தான் நானும் சொல்கிறேன், இந்த கஷ்டத்தை நான் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறேன், அதனால் கஷ்டமும் இஷ்டமாகும் அப்படின்னு ஜங்குக்கோட சீக்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணுறதுக்கு மன்னிச்சிரு, என்ன பண்ணுறது, நல்லா பால்கோவா மாதிரி கண்ணத்தை வச்சுருந்தா கிஸ் பண்ண தானே தோணும் அப்படின்னு அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பார்க்குறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி அந்த ஹிப் சைடெல்லாம் செம்மையாக பெயின் எடுக்குது. இவ்வளோ நேரம் அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி சேரில் உட்காந்துருக்கிறதுக்கு இப்படி பெயினாக இருக்கே, பின்னாடி பில்லோ கூட வைக்கல, ரொம்ப பெயினாக இருக்கே. ஷிஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டேங்கிறனால நான் இவ்வளோ லேட் பண்ணுறேன்னா. மாமாவும் போயிட்டான், எல்லா லைட்டும் அந்த சைடு ஆஃபில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் தான் இருக்குது. ஆனால் இன்னும் 5% ஆஃப் த ஒர்க் தான், ரிமைனிங்கை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்.
அப்படின்னு அவளோட வாய்ஸ்லேயே ஒரு மாதிரியான பதட்டம். லைக் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது தனியாக இருக்கணும்னா. வயன், ஆல் இஸ் வெல். ஆ, ஆல் இஸ் வெல். இங்கே யாரோ இருக்கீங்களா? ம், இருந்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. நானா வந்து நல்ல நல்ல சொல். அதனால வயன், இதுக்கு என்ன உன் வாய்ஸ் எல்லாம் ததிகிடத்தும் போடுது. ஆ, சோல் யாரையும் பக்கத்தில் வரக்கூடாது. சாந்தி அப்படின்னு அவளும் ஒர்க்க பார்க்குறா. இப்போ இந்த சைடு டிராகனும் ஜங்குக்கும், டேய் டிராகனா நல்லா திங்குறல்ல, தின்னு முடி. டேய் என்ன உன் மாமா பொண்ணை விட்டு வந்துட்டோன்னு இங்கே அடிவேரெல்லாம் கலகிட்டு இருக்கா? டேய் அவன் நைட்டில் தனியாக பாத்ரூம் போகணுன்னாலே பயப்படுவாடா. நீ உள்ளே போய் உட்காந்துக்குவியா? டேய் அசிங்க பிடிச்சவனே. மச்சான் 2 பேரும் ஒன்றா தான் குஞ்சாமணியை பிடிச்சி ஒன்றே கடிச்சிட்டு இருக்கோம். டேய் அவ பொண்ணு சச்சு பேசிகிட்டு இருந்த செஷ்வான் நூடுல்ஸோட அந்த சாஸும் ரத்தமும் தெரியாது, 2 ஒன்றாக்கி விட்டுருவேன். புரியுது மாமே புரியுது அப்படின்னு வெயிட் பண்ணுறான். இந்த சைடு வயன் பேசாமல் கிவ் அப் பண்ணிடலாமா? வேணாம், 98% முடிஞ்சிருச்சு. இந்த அவுட்புட் மட்டும் லோட் ஆச்சுன்னா முடிச்சிடலாம். டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு நமக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு வேர்க்குது. அப்போது கரெக்டாக யாரோ அப்படியே டோரு திறந்துட்டு அப்படியே வர்ற மாதிரி இருக்கு. அவங்களோட ஃபுட் ஸ்டெப் அப்படியே இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் எக்கோவாக கேட்குது. யாரா இருக்கும் அது? ரொம்ப பயமாக இருக்கு. இல்லை செக்யூரிட்டி அண்ணாவாக தான் இருக்கும். செக்யூரிட்டி கார்டு அவங்கள தான் இருக்கும், கண்டிப்பாக அவங்கள தான் இருக்கும் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி ரொம்ப பதட்டப்படுறா. கரெக்டாக அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவள் ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக கண்ணை மூடிக்கிறா. அப்போ அவங்களும் கரெக்டாக இவளோட ஷோல்டரில் வந்து அப்படி கை வைக்கிறாங்க. அப்படியே செம்மையாக கத்தி பயந்து போயிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறா. என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல. யோ ஏய், நான் தான் வந்துருக்கேன், கண்ணை தர பார்க்கலாம். அது யாரு மாமா? நீயா மாமா? நீ தானா மாமா? ரொம்ப பயந்துட்டு ஏதோ கோஸ்ட்டு தான் வந்துடுச்சோன்னு. ஏய் நான் தான் அது. கோஸ்ட்லாம் இல்லை, எங்கே எந்த கோஸ்ட்டும் வராது, சேஃபான ஏரியா தான். தேங்க்ஸ் மாமா. அது அது ஏதோ அவுட்புட் லோட் ஆகி முடிஞ்சுது. முடிஞ்சில, வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கா? இந்த லேட் நைட் அப்படின்னு டைம் எடுத்து பார்க்குறா. இட்ஸ் 1:30 AM. இந்த லேட் நைட்டில் கேப் கூட புக் பண்ண முடியாது. உன்னை தான் சொல்கிறேன், வீட்டுக்கு கிளம்புடி, டைம் ஆகுதுல்ல. எப்படி பயந்து போயிட்டு இருக்கான்னு பாரு. அப்படியே உடம்பு ஃபுல்லாக வேர்வை ஊற்றுது. அவ்வளோ பயத்தில் எதுக்கடி உட்காந்து எனக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்க? அவ்வளோ பயமாக இருந்தா என்னால் முடியாதுடா மாமா. உனக்கு நான் வேணாம்ல, நீ போன்னு கிளம்பி போயிருந்தேன்னா உன்னோட காலை பிடிச்சிட்டு அப்படி தூக்கிட்டு வந்திருப்பேன்டி. ஜி அழகி, நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். எனக்கான ஒர்க் இன்னும் இருக்குது, இந்த ஃபீல்டில் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு சொல்லி புரிய வச்சுருப்பேன். ஆனால் நீ எனக்காக இவ்வளோலாம் பண்ணுவியாடி? சரி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவளும் அந்த கேப் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அப்படியே வெளியில் போய் நிற்கிறா. அப்போ ஜங்குக்கும் அவனோட பைக் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் நிற்கிறான். சேஃபாக போன? அது மாமா பயமாக இருக்க, கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடலாமா? எப்படி தனியாக விடுறான்? அவனுக்கு எப்படி விட மனசு வருது? 1:30 மணி ஆச்சு. அவன் எப்படி போவான்னு ஏதாச்சும் ஒன்றாச்சும் இவனுக்கு தோணுதா? அப்போ உண்மையாகவே அவனுக்கு என் மேலே அக்கறை இல்லையா? வாய் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா மாமா கூட தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். அது எப்படி என் மாமனுக்கு என்னை பற்றின தாட் இல்லாமல் இருக்கும்? சொல்லு மாமா. ஒர்க் பண்ணல, அது லாஸ்ட் அவுட்புட்டில் லைக் ரஃபா ஸ்டஃபி சேர்க்கணும், அதை மட்டும் சேர்த்துக்கோ. ரஃபா ஸ்டஃபி? அதுக்கு தான் இவ்வளோ? அது மட்டும் தானே மாமா? அது மட்டும்தான். வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. கேப் வந்துடும்ல, இப்போ கூட சொல்கிறாளா என்னை கூப்பிட்டு போடான்னு? செல்லாம் நானும் கேட்கணும். இல்லை, இப்படி அவளை பழக்கப்படுத்தணும்னா அவள் இங்கேருந்து சர்வை பண்ணும்போது நம்மளே டிபெண்ட் பண்ணியிருப்பா. எனக்கு அவள் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அவனோட ஓன் லெக்கில் ஃப்ரீடமாக இருக்கணும். ஓகேடி பாய் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போகிறான்.
ஸோ எனக்கு லிட்ரலி ஒரு மாதிரி செம்ம கோவம். போகும்போது நானும் நானும் வரவா நான் கேட்கலனாலும், ஒரு பொண்ணு எப்படி நீ இந்த ராத்திரியில் போவ அப்படின்னு ஏதாச்சும் கேட்டிருக்கணும்ல. அவ ஏன் கேட்கவே இல்லை. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஒரு இடத்துல பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு எந்த வழியாக போவானே தெரியலையே அப்படின்னு 2 ஸ்ட்ரீட்க்கு 2 ரோட் பிரியும். ஸோ அந்த ரோட்டில் நின்றுட்டுருக்கா யாருக்கும் தெரியாத மாதிரி. அப்போ அவளும் அயன் ஜஸ்ட் எனஃப், நீயும் அவகிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம். அவன் உன்னை கேர் பண்ணுறானா? கிடையவே கிடையாது. அப்போ அது மாதிரி நீயும் இருந்துக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி அப்படி நடந்து போயிட்டே இருக்கா. ஆனால் அவள் குட்டியோண்டு அப்படி நடந்து போகிறத ஜங்குக்கால பார்க்கவே முடியல. மிட் நைட்டில் அவளை குளிருது. எப்படி நடந்து போயிட்டு இருக்கா பாரு, குட்டியோண்டு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு. எதுக்கிட்டே இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னு அவனும் பைக் எடுத்துட்டு, இல்லைல்ல பைக் வேணாம் நடந்தே போகலாம், பைக்னா செட் ஆகாது அப்படின்னு அப்படியே ஒயினுக்கு முன்னாடி வர்றா. என்னாச்சு? இல்லை என் மைண்டை மாற்றிட்டேன், வா நானே கொண்டு போய் விடுறேன். எதுக்கு? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நானே நடந்து போய்க்கிறேன். ஒயன் நான் வான் கூப்பிட்டேன்டி அப்படின்னு அவளோட கையை நல்லா இறுக்கமாக பிடிக்கிறான். அதே தான் மாமா நானும் சொல்கிறேன், நான் தனியாக போய்க்குவேன்னு சொல்கிறேன். அவங்க மண்டையில் ஏற மாட்டுதா? நான் தனியாக போய்க்குவேன், புரியுதா அப்படின்னு அவன் மேலே இருக்க கோவத்தில் அப்படியே கையை தட்டி விட்டு முன்னாடி நடக்கிறா. அப்போ அவனும் அப்படியே அவளை மொத்தமாக தூக்கிடுறான். என்னை விடு ஃபஸ்ட்டு, மாமா விடு, என்னை இறக்கி விடு, உனக்கு தான் என் மேலே அக்கறையே இல்லையே. என் அடம் பிடிக்காதடி. எப்படி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அடம் பிடிப்பியோ அப்படியே பிடிக்கிற. ஆமாம், அப்பையும் உனக்காக தான் அடம் பிடிச்சேன், உன் கூடவே வந்துடுவேன்னு. இப்பையும் உன் கூட வர்றதுக்காக அடம் பிடிக்கிறேன். ஆனால் 2 டைமுமே என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டல்ல. அம்மா கூட இருந்தால் தான் சேஃபாக இருப்பேன்னு. இப்போயும் அப்படிதான், வீட்டுக்கு போ சேஃபாக இருப்பேன்னு. என்னால் முடியல மாமா, என்னை இறக்கி விடு. ஓ மேடம், நீங்கள் சொன்னால் நான் கேட்டுருணுமா? இறக்கி விடணுமாடி? ஆமாம், இறக்கி விட்டுரு, ஒழுங்கு மரியாதை இறக்கி விட்டுரு. இறக்கி விடணுமா? என்னை பார்த்து பேசு. ஓ மாமா மூஞ்சை பார்த்து பேசுப்பாங்களா? மூஞ்சே இனிமே பார்க்க மாட்டேன்டா, இறக்க விட. என்ன வாடா போடாவா? கொட்டிச்சிருவேண்டி, வாடா போடான்னு சொல்கிறேன் உதட. பரவாயில்ல இறக்க விடு அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஜேகே பாட்டுக்கு கேட்காம, ஸோ ஆஃபீஸ்லேருந்து 5 நிமிஷம் தான் 2 பேரும் நடந்திருப்பாங்க. ஸோ அப்படியே மறுபடியும் திரும்ப ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு போகிறான். எதுக்கு? இன்னும் ஃபர்ஸ்ட் போடலை, அந்த சைடு கரெக்ஷன் ஆக்கணும், கரெக்ஷன் ஆக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தியாங்க. சொல்லி தொலை, நான் அதையும் கரெக்ட் பண்ணுறேன். நாடி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி உம்முன்னு போயிடுச்சு. அவ்வளோதானா? ஆமாக்காக நீ போராடுற இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மண்ணாங்கட்டி அசிங்கமாக கேட்ட வார்த்தையில் திட்டிடுவேன். போட ஒழுங்க மரியாதையா. முடிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் போடுறி. ஃபர்ஸ்ட் தானே, இதை போட்டுட்டு நாளைக்கு உன்னோட ஆஃபீஸை நான் தீய வச்சு கொளுத்தல. கண்ணகி ஒரு ஊரே எரிச்சாடி புருஷனுக்காக. ஆனால் நீ இந்த மாமாக்காக மாமா ஆஃபீஸே எரிக்கிற. ஆனால் வேணா, தோ 2nd ஸ்ட்ரீட்டில் ஃப்ரான்சிஸோட ஒரு பிரான்ச் இருக்கு, அவன்கிட்ட வேணா கொளுத்தி விடு. அவன் தான் நம்ம ஆப்போனண்ட், மாமாவுக்கு இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். அவனே என்கிட்ட கொளுத்தணும், ஃபஸ்ட்டு ஒன்று கொளுத்தணும் அப்படின்னு அப்படியே பக்கத்துலேயே ஒரு லாங்கான ட்ரைபாட் ஸ்டிக்கர் இருக்கு, அதை எடுத்துட்டு அவனை அப்படியே துரத்திட்டு இருக்கா. ஜங்குக்குலாம் ஓடிட்டு இருக்கான். அட் த பாயிண்ட் அப்படியே ஒரு மூலையில் வச்சு அவளை லாக் பண்ணுறான். என்னடி கட்டிக்க போகிற புருஷனே அப்படி கை நீட்டி அடிக்க வர? கையால் அடிக்கக்கூடாதுன்னு தான் ட்ரைபாட் ஸ்டிக் எடுத்து அடிக்க வர. ஒழுங்கா விடு. என்ன? விடணுமா? ஜங்கு கையில் ஒன்று பிடிச்சதுன்னா அதை கண்டிப்பாக விடவே மாட்டேன். யாருக்காக உண்டி? ஆனால் நீ தான் என்னை விட்டுட்டல்ல, விடு. இப்படியே நான் போயிடுறேன். யாரு சொன்னா விடணுமா? எனக்கு அப்போல்லாம் விடுறதுக்கு மனசுலாம் இல்லையேடி, நான் எப்படி விடுறது? ஆமாம் விடு, இல்லைன்னா கடிச்சிருவேன், விடு. நான் அப்படியே நடந்தே வீட்டுக்கு போய்க்கிறேன். நான் சேஃபாக போயிடுவேனா இல்லையான்னு உனக்கு எந்த ஒரு என்னடி அப்படியே என் கண்ணை பார்த்து ஸ்டக்காகி நிற்கிற? ஆனா பாவி, உன்னோட உதட்டு கீழே இருக்க அந்த அழகான மச்சத்துலேயும் பியர்சிங் பண்ணியிருக்கியா? நல்லா பாடுறி, அதுக்கு பக்கத்துல தான் பண்ணியிருக்கேன்.
உனக்கு தான் அந்த மச்சான் ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல, அப்புறம் எப்படி அங்கே பண்ணுவேன்? எல்லாம் வாய்க்கு வக்கனையாக பேசு அப்படின்னு மறுபடியும் அடிக்கிறதுக்காண்டி கையை எடுத்துகிட்டு வர்றா. அப்போ ஜங்குக் அவளை அப்படியே அலைக்கா தூக்கி அவனோட இடுப்போடு உட்கார வச்சுக்கிறான். டைம் ஆச்சுல, சும்மா என்ன பூனை குட்டி மாதிரி கியாமுயா கியாமுயான்னு தூங்க வேணாமா? விடு, நான் வீட்டுக்கு போய் தூங்கணும். எனக்கு தூக்கம் வருது. தூங்கணும்னா வா என் கூட தூங்கு. ஏய், ஆஃபீஸ்லேயே ஒன் சைட் ஆஃப் த ரூமில் செட்டப் பண்ணிருக்கு, அங்கே போய் தூங்கலாம் வா. ஐயோ, உன் அண்ணா நான் நம்ப மாட்டேன். உன் கூட நான் இருக்கிறதுக்கு தாண்டி பயப்படணும். அப்படியே கன்னத்தில் முத்தம் கொடுத்தா பாரு, லிப்ஸ்டிக் வரைய கூட தொடைக்காமல் இருக்கா நீ கொடுத்த மொத்தத்தில். எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி கொடுத்தாலுங்களோ எல்லாத்துக்கும் அப்படி தான் தொடைக்காமல் இருப்பான் போல. ஏய், இது வரைக்கும் நான் யாரையும் எனக்கு முத்தம் கொடுக்க விட்டதே இல்லடி. அடங்க மாட்டல்ல அப்படின்னு அவளை தூக்கிட்டு போய் அந்த பெட்டில் போடுறான். அமைதியாக தூங்கணும். இங்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குண்டி, அமைதியாக தூங்க. என்ன, நான் வீட்டுக்கே போகிறேன். ஏன் இங்கே தூங்க மாட்டியா? மாமா சொல்கிறது கேட்க மாட்டியாடி? 12th படிக்கும் போதெல்லாம் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தைக்காக அப்படியே ஃபஸ்ட்லாம் வந்து காட்டினேன். இப்போ அண்ணடி, சரி நான் தூங்குறேன் அப்படின்னு அவளும் பெட்ஷீட்டை நல்லா போத்திட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த சைட் ஜங்குக் அவளே பார்த்துட்டு இருக்கான். என்னையே பார்த்துட்டு இருக்க, நீ தூங்குறது பார்க்கக்கூடாதா? அப்போ நீ எப்படி தூங்குவ? உன் பக்கத்தில் மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு கட்டி பிடிச்சி நைட்டு ஃபுல்லாக தூங்க வேண்டி. ஆனால் நீ கம்ஃபர்டபுளாக இருப்பியான்னு தெரியாது, அதனால தான். என்ன சொல்ல மாமா? மாமா இல்லை, சிஇஓ சார். சொல்லுங்கள் சிஇஓ சார். பக்கத்தில் வந்து படுன்னுலாம் சொல்ல மாட்டியாடி? மாமா கஷ்டப்பட்டு சோஃபாவில் தூங்குவானே, வேணாம், பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் கொடுக்கலாம். கொஞ்சோண்டு வேணுமா? சரி வா, வந்து எங்கே படுத்துக்கோ அப்படின்னு அவளும் கொஞ்சம் நல்லா நகண்டு படுக்கிறா. அவள் ஜங்குக்கும் அவனோட ஓவர் ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு அப்படியே ஒயன் பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஏய், கம்ஃபர்டபுளாக இருக்கா? இருக்கு மாமா, இருக்கு. அப்போ 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்ட்னஸ், லைக் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்காங்க. அப்போ வயன் அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக அவளோட ஹேண்டை வச்சுட்டு இருக்கா. அப்போ ஜங்குக் அவளோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஏய், என்ன ஆக்வர்டாக இருக்காடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. வயன், என்ன சார்? மாமான்னு கூப்பிடுறீ? சொல்லுங்க. 5 வருஷம் ஆச்சுல உனக்கு கட்டி பிடிச்ச. அது வேணாம், எனக்கு ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா வேணாண்டி. இல்லை, 5 வருஷம் ஆச்சுதான். அதை ஏன் இப்போ ஞாபகப்படுத்துகிற? எனக்கு தான் ஆஃபீஸ் விட்டு அனுப்பிடுவல்ல, இதுக்கப்புறம் உன்னை சுற்றி வரமாட்டேன் மாமா. போதும், நான் பக்கத்தில் வரதும் நெருங்க ட்ரை பண்ணும்போது நீ என்னை நெருங்க விடாமல் தள்ளி போகிறதும். அப்போ சங்குக்கு அப்படியே வயனை இழுத்து அப்படியே அவன் நெஞ்சோட வச்சுக்கிறான். மாமா அது எதுவும் பேசாதடி அப்படின்னு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு மாமா? ஹக் பண்ணியிருக்கா, பார்த்தா தெரியலையா? ஓகே. அப்போ 2 பேரோட மூச்சு காற்று ஒரு மாதிரி ரொம்ப சூடாக இருக்கு. அப்போது ஜங்குக், ஹே என்னை பார்க்குறியாடி? எதுக்கு? வேணாம், நான் உன்னோட ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீ சொல்ல மாமா, எனக்கு கேட்கும். அப்போ அவன் இன்னும் நல்லா இருக்காமல் அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். இன்னும் நல்லா ஜங்குக்கு கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம 2 பேரோட மூச்சு காத்தும் ஒன்னா சூடா அப்படியே பின்னி பிசைஞ்சிருக்குடி. அதுக்கே தெரியுது இது எதோட சேரணும்னு. ஆமாம், ரொம்ப சூடா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்கு, நம்மள மாதிரியே. அப்புறம் சொல்கிற கேட்டுக்கோடி. நீ சொல்வ தெரியுமா, சின்ன வயசுலலாம் மாமா நான் என்னையே உனக்கு தருவேன்னு. இப்போ சொல்கிறேன், என்னோட வாயிலேருந்து கேட்குறேன், உன்னை எனக்கு தருவியாடி முழுசா? அது மாமா, ஐயோ ஹே ஒயன், இப்போ கேட்கல, லைக் அந்த மாதிரி கேட்கலடி. உன்னையே எனக்கு முழுசாக தருவியா? கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்குறேன். கல்யாணம் பண்ணிட்டு தாண்டி அதெல்லாம். அது வரைக்கும் அங்கிங்க கிஸ்ஸிங்க தான், புரியுதுல?
புரியுது புரியுது. ஆ நடி புரியுது மாமா. இப்போதைக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. ம் அது அப்படிதான் 2 பேரும் அப்படி இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தது ஏவா? அப்போ நான் விட்டுறட்டா? அந்த சைடு போயிட்டு படுத்துக்கிறியாடி? ம் என்னை விட்டுறாத, இன்னைக்குன்னு இல்லை, எனக்குமே விட்டுறாத அப்படின்னு. அப்படியே ஜாங்குக் டிஷர்ட் போட்டிருப்பான், அந்த டிஷர்ட்குள்ளேயே அப்படியே போயிடுறா. இப்போ 2 பேரோட உடம்பும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று நல்லா நசுங்கி போயிட்டு இருக்கு. அப்போ ஜங்குக்கோட ஹக் இன்னும் இன்னும் டைட் ஆகுது. அப்போ வயனும் அப்படியே ஜங்குக்கோட கழுத்தில் போயிட்டு அவளோட ஃபேஸ் வச்சுக்கிறா. இப்போ ஜங்குக்கும் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குற மாதிரி இருக்குடி. ம் எனக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குற மாதிரி இருக்கு மாமா. நீ நீ இப்படி படுத்திருக்க சொன்னல, நம்மளோட நெருக்கம் இன்னும் இன்னும் அதிகமாகுது. இந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகணும்னு நினைக்கிறேன்டி. ஆனால் நாளைக்கு தான் நான் போயிடுவேன்ல, என் பக்கத்துலேயே வராத. ஏன் போயிடுவேன் நீனு? எதுக்குடி போவ அப்படின்னு வயனோட கணத்தை பிடிச்சி கடிக்கிறான். மாமா நீ தான் இன்னும் சொல்லவே இல்லையே, நான் அப்பாயிண்டடா இல்லை ரிஜெக்டடான்னு. ஏய் நீ என்னைக்குமே அப்பாயிண்டட் தான், என்னோட வயனால இல்லை, அவளோட ஹார்ட் ஒர்க்குனால அப்படின்னு இன்னும் நல்லா நல்லா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. லைக் 2 பேரும் ரொம்ப நிம்மதியா, அவங்க 2 பேரோட உடம்பு எப்படி நெருங்கி இருக்கோ அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட மனசும் ஒன்றுக்கு ஒன்று நெருங்கி இருந்து அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்களோட ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்குது. ஸோ முடிஞ்செல்லாம் நான் ஒரு ஹார்ட்டாச்சும் கொடுக்குறேன். அண்டு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு தான், எனக்கு நல்லா தெரியும். இடையில நிறைய பேர் அப்படியே ரொம்ப அழகாக அப்படி பாராவெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐநோ எனக்கு தெரியுது உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ்னு. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்ஸோட லீவ் முடிஞ்சு எல்லோரும் குடுன்னு ஓடி வந்துடுவீங்க, ஐநோ. ஸோ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸாமை நல்லபடியாக பாருங்கள், அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். ஸோ டிபிபி நான் போட பார்க்குறேன்டா, 2 months ஆகிடுச்சு. நீங்களும் என்னை வெறுத்துருவீங்க அப்புறம், இவன் என்ன போடவே மாட்டுறான்னு. ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே பாஸ்டோஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். Stay safe and stay healthy. Love you all. Sarangi.